and may all your dreams come true. Happy, happy birthday. This is your birthday song. Celebration all night long. May all your dreams come true. We sing all together. Happy birthday to you. Happy birthday celebration. Party night, we feel the vibration. Lights are bright, we're feeling alright. We're dancing till the morning light. Happy birthday celebration. Everybody get the temptation. Once again, this is your night, and everyone feels right. Happy birthday to you, and may all your dreams come true. We sing happy birthday to you, and may all your dreams come true. Happy, happy birthday. This is your birthday song. Celebration all night long. May all your dreams come true. We sing all together. Happy birthday to you. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பெரில் தனிப்பட்ட கருத்தாக இந்த மன்றாடுவோம். ஆரோன் டிகாஸ்டா அண்ட் ஃபேமிலி, கிராஸா அண்ட் ஃபேமிலி, மெல்வின் 8வது பிறந்த நாள் சிறப்பிக்கின்றார். ரோசலின் பிறந்த நாள். மரிய ஜூலியன்ஸ் அண்ட் ஃபேமிலி. தனிப்பட்ட கருத்துகள்: சூசை ஜெயமேரி, ரோசலீன், பத்மஜா, அருள், பருள், மானவா, சார்ல்ஸ், ஆண்டனி, பாலா, லூத்ஸ், நிகிதா, இவாங்கா, ரென், ஆண்டனி, அஜித், நிலேஷ் அண்ட் ஃபேமிலி.
ஆத்ம சாந்திக்காக அனிதா போர்கோனா, மிஸ்ஸஸ் நிர்மலா ராயன், All Souls in Purgatory, Brito Bosco, Amaladas, Mr. Valerian James and Mrs. Cecilia Josephine, Catherine, Baby Lutz Mary Gnanapragasham, K.V. Joseph, Maria Juliana. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக, அவரிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்று நாம் வாசிக்கப் போகின்ற நற்செய்தி வாசகமானது ஆண்டவர் இருவரை குணப்படுத்திய அருமையான புதுமையை பற்றி நாம் வாசிக்கப் போகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாழ்க்கை அளிப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையுடன் கடவுளை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தமாகுவோம். திருப்பில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்திருக்கின்றீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஹோசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 14-16, 19 மற்றும் 20. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ராயலை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். அக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தம் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள்.
என் பாகாலே என இனிமேல் என்னை சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மனமொப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதல்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 வசனங்கள் 18 தொடக்கம் 26 முடிய. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூடத் தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து
அவரது மேல் உடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாட்டெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது இருவர் இயேசுவை சந்திக்க வருகின்ற நிகழ்ச்சியை பற்றி இயேசு நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். தொழுகைக்கூடத் தலைவர் ஒருவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். பகிரங்கமாக, வெளிப்படையாக அவர் வந்து பணிந்து இயேசுவிடம் அவருடைய வேண்டுதலை பகிர்ந்து கொள்கின்றார். வேறொருவர் இரத்தப்போக்கினால் 12 வருடமாக வருந்திய ஒரு பெண் இயேசுவை இரகசியமாக வந்து தொடுகின்றார். அச்சத்தோடு, வெட்கத்தோடு இரகசியமாக அவரை சந்திக்கின்றார். அவரும் குணமடைகின்றார். ஏனென்றால் பல்வேறு விதத்தில் நாம் இயேசுவை சந்திக்க வருகின்றோம். பல்வேறு அனுபவங்களோடு நாம் இயேசுவை சந்திக்க வருகின்றோம். இயேசு நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு வேண்டுதல்களுக்கு நமக்கு அளிக்கின்றார் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசு நம் அனைவருடைய தனிமத்துவத்தை மதிக்கின்றவர். இயேசு நம்முடைய அனைவரையும் தனிமையை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வரலாற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்கின்றவர் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இயேசு குணப்படுத்துகின்றார் மக்களை. இயேசு உலகத்திற்கு வந்ததற்காக, மக்களுக்கு உயிர் அளிப்பதற்காக, ஏராளமான வாழ்க்கை அளிப்பதற்காக வருகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு நம்மை குணப்படுத்துகின்றவர். தொழுகக்கூட தலைவர் வருகின்றது அவருடைய கருத்துகளுக்கு அல்ல, வேண்டுதலுக்கு அல்ல, அவருடைய மகளுக்காக. இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் வருகின்றது அவருடைய சுய கருத்துக்காக. 2 விதமாக வருகின்றார்கள். நாம் பல்வேறு விதத்தில் இயேசு சந்திக்க வருகின்றோம். நம்முடைய சுய கருத்துகளுக்காக வருகின்றோம், மற்றொரு கருத்துகளுக்காக வருகின்றோம். இயேசு இருவரையும் ஏற்றுக்கொள்கின்றார். நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும். நம்முடைய கருத்துகளுக்கு மட்டுமல்ல, மற்றொரு கருத்துகளுக்காகவும் நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று. எப்படிப்பட்ட எண்ணத்துடன் இருவரும் வருகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். தொழுகைக்கூட தலைவரும் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணும் இருவரும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இயேசுவுடன் வருகிறார் என்று. அடிப்படையாக இயேசு நம் உள்ளத்தில் பார்க்கின்றது நம்முடைய நம்பிக்கை. இயேசு அந்த பெண்ணிடம் கூறுகிறார், உன்னுடைய நம்பிக்கையை உன்னை குணப்படுத்தினார் என்று. நம்பிக்கையுடன் இயேசு சந்திக்கின்ற அனைவரும் குணமடைகின்றார். அந்த நம்பிக்கைக்காக நாம் ஆண்டவர் மன்றாட வேண்டும். சிறு அளவில் நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்றோம். ஆழ்ந்த அளவில் நம்பிக்கையோடு வாழ்வதற்காக இயேசுவுடன் நாம் மன்றாட வேண்டும். இயேசு அந்த சிறுமியை தொடுகிறார். இரத்தப்போக்கில் வருந்திய பெண் இயேசுவை தொடுகிறார். தொடும்பொழுது இருவரும் குணமடைகின்றார் என்று. நாம் நல்ல முறையில் மற்றவரை தொடலாம், தவறான முறையில் மற்ற தொடலாம் என்று. நல்ல முறையில் மற்ற தொடும் பொழுது உயிரை கொடுக்கின்றோம், தவறான முறையில் மற்ற தொடும் பொழுது உயிரை அழிக்கின்றோம். இயேசு நமக்கு அனைவருக்கு முன்மாதிரியை நாம் எப்படி
மற்றும் உறவு கொள்கின்றோம். தொடுவதுன்னு சொல்கிறது உறவு கொள்கின்றது. அழிக்கின்ற உறவுகள், உயிர் கொடுக்கின்ற உறவுகள். இயேசு அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. உயிரளிக்கின்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். என்று இயேசு இறந்து போன ஒரு குழந்தையினுடைய உடலை தொடுகிறார் என்று. அப்படி உடலை தொடும் பொழுது அவர் தீட்டுப்படுகிறார். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை தொடும் பொழுது அவர் தீட்டுப்படுகிறார். இருந்தாலும் இயேசு அதெல்லாம் கவனிக்காமல் அவரை இருவரையும் குணப்படுத்துகின்றார் என்று. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் சமுதாயத்தில் பார்க்கின்ற சில கட்டுப்பாட்டுகள், சில எல்லைகள் தவறி போக வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. உண்மையிலே இயேசு எதற்காக வந்திருக்கின்றார்? அனைத்து எல்லைகளையும் அழித்து அன்பின் எல்லை, அன்பின் உலகத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றார் என்று வசிக்கின்றோம். இன்று நாம் வாசிக்கின்ற இந்த புதுமைகள் இரண்டும் அதுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. நம் வாழ்க்கையில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வாழ, மற்றுள்ளவரை நல்ல விதத்தில் தொடுவதற்காக, அது மட்டுமல்ல சில சந்தர்ப்பங்களில் மற்றவருக்கு நலம் அளிப்பதற்காக சமுதாயத்தால் கொடுக்கின்ற சில தடைகளை மாற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்குள்ள வரத்துக்காக, வல்லமைக்காக நாம் இன்று அனைவரும் சேர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். உன்னில் இணைந்து உயர்வு பெறவே விரைந்து நாடுதே. உன்னாமம் ஓங்க என்னாலும் வாழ்ந்து இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை
எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செய்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீ. அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுள்ளம் கொண்டீ. இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படிமையாமல் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படுதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை மறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு விருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய நமக்குதவுகள் என்ற ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்னல் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அழியாத கோலங்கள், நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உமது பாத பதிவுகள் எனது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எனது வாழ்வின் சுவடுகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எனது வழி, நீயே எனது ஒளி, நீயே எனது வாழ்வு இயேசையா. துன்பத்துயர நினைவுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிவிட தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தறி மாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எனது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எனது வாழ்வின் சுவடுகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா, இயேசையா, இயேசையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக என்னை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக என்னை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றெம்மை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும்.
இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக என்னை பாரும்.